Hi guys, இந்த வீடியோவில் நம்ம மெட்டா பிஸ்னஸ் சூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரெஷராக உள்ள வரவங்க, இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் ஒரு ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு மெட்டா பிஸ்னஸ் சூட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு 3 இயர்ஸாக இருக்கேன். இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிக்கிறாங்க, எந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இல்லாமல் டேரெக்டாக அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு பிளேஸ் ஆகும்போது அங்கே போயிட்டு அவங்கள ஒரு ஆட் ரன் பண்ண சொல்கிறதோ இல்லை வந்துட்டு கண்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ண சொல்கிறோம், அவங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்போஷர் இல்லாதனால அதை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஈவன் என்னோட பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக போகும்போது அப்போ வந்துட்டு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ், இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஃப்ரீ கோர்சஸ் இல்லை பெய்ட் கோர்சஸ், இது எல்லாமே படித்து தான் இப்போ வந்துட்டு இந்த 3 இயர்ஸில் நான் நிறையவே லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெட்டா பிஸ்னஸ் டூல்குள்ளே போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் சூட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வரும். இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா business.facebook.com இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போனதுனால அது ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டலோட டேஷ்போர்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஷோ ஆகுது. பட் இருந்தாலும் நான் இதிலேயே வந்துட்டு எங்கே போயிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, ஆட்வர்ட்ஸ் மேனேஜர், நோட்டிஃபிகேஷன் அண்டு இன்பாக்ஸ், கண்டென்ட் பிளானர், இதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு சிம்பிள் பாருங்கள், ஆட்ஸ்ன்னு இருக்கும், இன்சைட்ஸ் அண்டு டூல்ஸ். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஒரு இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போது கோர்ஸ் முடிச்சுட்டு ஒருத்தவங்க 1 இயர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் ஒர்க் பண்ண பர்சன்ஸுக்கே நிறைய பேர் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு தெரியாமையே இருக்குது. ஈவன் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 இயர்ஸ் ஒருத்தவங்க லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரு டவுட் கேட்கும்போது லைக் அவங்க இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கண்டென்ட் பிளானரு, என்னென்ன பண்ணலாம், லீட்ஸ் பார்க்குறது, இதை தாண்டி நிறைய விஷயம் இதில் இருக்குது. அது வந்து நான் ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கே அது தெரியல. அந்த மாதிரி டைமில் நான் வந்துட்டு ChatGPT மூலிமா என்னோடய டவுட்ஸை கிளியர் பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்து தான். ஸோ இது இன்னும் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போட்டோன்னா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன், ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜோடு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு 1 இயர் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக வரும்போது இந்த டேஷ்போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். அது நமக்கு தெரியும் போது தான் நம்ம வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆனாலும் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துல டிமாண்ட் பண்ணி உங்களோட சேலரியும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் இது எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் என்னென்ன கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, போஸ்ட்டு, ரீல்ஸு, ஈவன் நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே கூட இங்கே ஷோ ஆகும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்வர்ட்ஸ் மேனேஜர், அதாவது மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இதில் அசெட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமை எப்படி இந்த டேஷ்போர்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போது ஒரு பேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூசர்ஸில் பீப்புள் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட இந்த ஒரு மெட்டா பிஸ்னஸ் சூட் இருக்குது. ஸோ இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ஃபார் ஏபிசி ஏஜென்சின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த ஏஜென்சியில் மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் ஆட் ரன் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அந்த பேஜுக்கு கான்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அப்போது இப்போ ஆட் வந்து ஒரு பர்சன் ரன் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நான் ஆட் அக்கௌண்ட்டை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். இல்லை சில பேர் வந்துட்டு ஆட் ரிப்போர்ட் மட்டும் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கனாலும் நான் ஆட் அக்கௌண்ட் மேனேஜர் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பேன்.
சில பேருக்கு வெறும் இவங்க இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, கான்டென்ட் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்கெடியூல் பண்ண போகிறாங்கன்னா அப்போது நான் இங்கே அவங்களுக்கு என்னோட அந்த ஆக்சஸ் வந்துட்டு என்ன டைப்பில் இருக்கணுன்றது கொடுத்துருவேன். ஸோ நம்ம வந்துட்டு பேஜஸை கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்ஸில் பேஜஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 2 FB பேஜஸ் இருக்குது. இதை நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தராக வந்துட்டு நியூவாக ஒரு பேஜ் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று வந்துட்டு ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபேஸ்புக் பேஜ். அதாவது நான் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணிட்டேன், பட் இன்னும் கனெக்ட் பண்ணலன்னா ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் பேஜ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு ஃப்ரீலான்சர் இல்லை ஏஜென்சி இன்னொருத்தவங்களோட பேஜை வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கேட்குறோன்னா இதை கிளிக் பண்ணி அவங்களோட மெயில் ஐடி இல்லை அவங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அவங்களுக்கு ரிக்வஸ்ட் போனதுக்கப்புறமா அவங்க அக்செப்ட் பண்ணதுமே நமக்கு இங்கே ஷோ ஆகிடும் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ ஃபேஸ்புக் பேஜ். இப்போ உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்துட்டு பேஜ் எதுவும் வச்சு இல்லைன்னு வச்சுப்போமே, அப்படி வச்சு இல்லைன்னா நீங்கள் இங்கே இருந்தே ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட பேஜ் நேமு என்ன கேட்டகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபுட் கேட்டகிரின்னு வச்சுப்போமே, இப்போ இங்கே வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு மிட் நைட்டில் ஃபுட்ஸ்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து நம்ம மிட் நைட் ஃபுட் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மிட் நைட் ஃபுட் ஸ்டேஷன் கேட்டகிரி ஃபுட்டுன்னு இருக்கும். ஸோ கேட்டகிரி வந்து ஃபுட் ஸ்டால் அண்ட் ஃபுட் ட்ரிங்க்னு இருக்குது, நம்ம ட்ரிங்க்னு இருக்கும். பயோ வந்துட்டு லைக் மிட் நைட் கிராவிங்ஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நான் போட்டுருந்தேன். இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரப்போகுது. உங்களோட மெட்டா பிஸ்னஸ் ஓட்டில் உங்களுக்கு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா DVA என்னோட நேமில் நான் வந்துட்டு இந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த பேஜ் வந்து வரப்போகுது. தென் வந்துட்டு நம்ம மெட்டாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பேஜுன்னு கொடுத்தோடனே நமக்கு பேஜ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஒரு மெட்டா பிஸ்னஸோட அது ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஃபேஸ்புக் பேஜை வந்துட்டு நம்ம இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ். இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸை போட்டுருக்காங்க, கிளைம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு இருக்குது. இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இதுலேயே நீங்கள் கனெக்டட் அசெட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேஜெல்லாம் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக் பேஜையுமே கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸ்புக்லேயும் போய் அது ஷேர் ஆகும். இதை நீங்கள் இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் இருந்தும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் அண்டு ஃபேஸ்புக் பேஜுமே கனெக்ட் பண்ணிட்டோம், ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் செட்டிங் போயிட்டு அதில் யூசர்ஸ்ன்றது எதுக்காகன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி இருக்க பேஜை வந்துட்டு எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறது, புதுசாக எப்படி பேஜை எப்படி க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அதே ப்ராசஸ் தான், எப்படி நம்ம ஆட் கொடுப்போமோ அதே ப்ராசஸ். ஸோ ஆட் கொடுப்போம். இங்கே தான் நீங்கள் வந்துட்டு ஆட் அக்கௌண்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்க ஆட் அக்கௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண போகிறீங்களா, தென் ரிக்வஸ்ட் சேம் ஏஜென்சி ஆர் ஃப்ரீலான்சர் அவங்க ஒரு கிளைண்ட் எடுத்துருக்காங்க, அந்த கிளைண்ட்டோட ஆட் அக்கௌண்ட்டை இவங்களோட மெட்டா பிஸ்னஸ் சூட்லேருந்து ஆக்சஸ் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இங்கே எல்லாமே ஷோ ஆகிடும். இது மூலமா அவங்க டைரெக்டாக அவங்களோட ஆடை வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு இது இல்லாமல் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லணும்னா சொல்லலாம், பட் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் கற்றுக்கும்போது அந்த ஒரு விஷயம் பர்டிகுலராக உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதா அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்ட்டு ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்போதோ இல்லை யாராவது நம்மக்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயத்தில் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பெட்டர் வந்துட்டு
இப்போ இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணோம். அண்ட் ப்ரைமரி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜஸ், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, ஆட் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ண போகிறது. இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட்ஸை எங்கேருந்து ஸ்கெடியூல் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கன்சாலிடேட் இன்சைட்ஸு அண்ட் மெசேஜஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ இந்த இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் மெசேஜஸ் இருக்கு, அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஈவன் மெசேஞ்சர்ஸ் அண்டு இதில் வர எல்லா மெசேஜுமே நீங்கள் கன்சாலிடேட்டாக இங்கேருந்து பார்த்துக்கலாம். இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் போய் தான் பார்க்கணுன்னு இல்லை, இங்கேருந்து பார்க்கலாம். இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட ஆக்சஸ் வாங்குறது மூலயமா அவங்களோட மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுமே கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் மெசேஞ்சர் கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஞ்சரில் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா, அந்த மெசேஜஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்டாகிராம், ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் என்கொயரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே யாரெல்லாம் உங்களோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய்ட்டு தான் ரிப்ளை பண்ணணும், இல்லை ஃபேஸ்புக் போய்ட்டு தான் ரிப்ளை பண்ணணும், அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை, டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ கன்சாலிடேட்டாக வர்றதுனால இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ டைம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஒரு வாட்டி போயிட்டு, இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்டி போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதும் இல்லை கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதும், அதுக்கு பதில் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகவே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து எப்படி ரிப்ளை பண்ணுறது, கமெண்ட்ஸு செக் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது கண்டென்ட்லாம் நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம் அதோட அனாலிசிஸ் இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு. தென் லைக் அண்ட் ரியாக்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இது போஸ்டர் ரீல்ஸை தாண்டி ஸ்டோரிஸ், நம்ம ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஸ்டோரிஸ் இங்கே ஷோ ஆகும். தென் அண்டு ஃபீட் அண்ட் கிரிட், அதாவது நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம்ல அந்த ஃபீடு வந்துட்டு இங்கே நமக்கு ஷோ ஆகும். கிரிட் பாக்ஸாக இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகிற மாதிரி நமக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். தென் மென்ஷன் அண்ட் டேக்ஸ், உங்களை யாராவது மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட்டோ ஸ்டோரியோ போட்டிருப்பாங்க, இல்லை டேக் பண்ணி, ஸோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். தென் கிளிப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். நீங்கள் என்னென்ன வீடியோ கண்டென்ட்லாம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ண ஒரு கண்டென்ட்டு. இப்போது இந்த ஒரு இடத்துலையே உங்களுக்கு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ண போஸ்ட்டுமே ஷோ ஆகும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷ்டு. ஸோ இங்கே ஸ்கெடியூல்டு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸ்கெடியூல்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஸ்கெடியூல் பண்ணது வரும். தென் டிராஃப்ட்டு, ஸோ இங்கே ஏன் இப்போ எம்டிஆர் ஸ்கெடியூல்டில் வருதுன்னா நம்ம எதுவும் ஸ்கெடியூல் பண்ணல. இப்போது அதை ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பிளானரை கிளிக் பண்ணுவோம். பிளானரை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த டேஷ்போர்டே பாருங்களேன், பார்த்தா நமக்கு லைக் ஒரு கேலண்டர் லுக்கில் தான் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ சண்டே 23, மண்டே 24 இந்த மாதிரி மேலே டேட் ஷோ ஆகும். இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த பேஜை இங்கே கிளிக் பண்ணுறீங்க, இங்கே கவர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் போஸ்ட், கிரியேட் ஸ்டோரி, கிரியேட் ரீல், கிரியேட் ஆட், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு போஸ்ட் போட போகிறீங்கன்னா இங்கே கிரியேட் போஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம். எப்போனா சாட்டர்டே அன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம். இங்கே தான் நீங்கள் வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்மில் போட போகிறீங்கன்னு டிசிஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு 2 பிளாட்ஃபார்ம்லேயும் போட போகிறீங்கன்னா 2த்தையும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்ஸ்டாவில் மட்டும் போட போகிறீங்கன்னா இதை அன்செக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்ஸ்டாவுக்கு மட்டும் ஷோ ஆகும். இப்போ ஆட் ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்கே வந்து சும்மா இந்த ஒரு கிளிப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம போட போகிற போஸ்ட்டு. ஸோ போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே என்ன டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கேப்ஷன்ஸு இதை டைப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இங்கே கேப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக ரெடி ஆகிடும். தென் இங்கே தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ண போகிறோம். ஸ்கெடியூலிங் ஆப்ஷன் இருக்கா,
ஸோ இதை வந்துட்டு ஸ்கெடியூல் கொடுங்க. ஸ்கெடியூல் கொடுத்ததுக்கப்புறமா டேட் இப்போது வந்துட்டு நான் 15 வைக்கிறேன். 15க்கு எனக்கு 15, அதாவது வந்து 3 PM வந்துட்டு இந்த போஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆகணும். இப்போ இங்கே நான் ஸ்கெடியூல் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கெடியூல் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கேலண்டர் பார்த்தோம்ல, ஸோ அந்த கேலண்டரில் கரெக்டாக 15th அன்னைக்கு இந்த போஸ்ட் வந்து ஸ்கெடியூல் ஆகிடும். இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிவிடுவாங்க. இப்போ 1 மந்த்துக்கு நம்ம வந்துட்டு கண்டென்ட் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் வந்துட்டு எல்லாமே அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கெடியூல் பண்ணுறதுனால நமக்கும் டைம் மிச்சம், கிளைண்ட்டுமே வந்துட்டு எல்லாமே ஸ்கெடியூல் ஆகிருக்குன்ட்டு அவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதோட ஹோம் டேஷ்போர்டு பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போது இங்கே தான் வந்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ லைக் பண்ணாலோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எப்படி நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வருதோ அதே மாதிரி. இன்பாக்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், என்னென்ன நீங்கள் செக் பண்ணிக்கலான்னு. தென் கண்டென்ட் அண்டு பிளானர் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு இன்சைட்ஸ். இப்போ நம்ம போஸ்ட்லாம் ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். இப்போ போஸ்ட்டும் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட் இப்போ ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் நமக்கு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு, லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சேவ் எல்லாமே வந்துடும். அந்த எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ இன்சைட்ஸை கிளிக் பண்ணியாச்சு. ஓவர் வியூ போனீங்கன்னா இந்த ஓவர் வியூவில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது என்னெல்லாம் நமக்கு வியூஸ் வந்திருக்கு, ரீச் வந்திருக்குன்றது ஒரு ஓவர் வியூ சம்மரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்மரி வந்துட்டு எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குக்கு மட்டும் வந்திருக்கு இது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஃபேஸ்புக்குக்கு மட்டும் வந்திருக்கு. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன்ஸ் வரும். நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கை தாண்டி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறதுனால நான் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 21.4K வியூஸ் போயிருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீச் வந்து 12.8K ரீச் இருக்குது. அண்டு இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணுறது, இல்லை நம்மளோட போஸ்ட் ஆர் ரீல்ஸுக்கு வந்துட்டு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, நம்மளோட போஸ்ட்டு இல்லை நம்ம போடுற கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு ஃபாலோவர் பண்ணுறாங்களா, இல்லை ஃபாலோவர் இல்லாதவங்களும் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்றது நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் டிக்ரீஸ் ஆகிருந்தா எதனால் டிக்ரீஸ் ஆச்சு அது எல்லாமே நம்ம செக் அவுட் பண்ணி அது எல்லாமே நம்ம செக் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டை எப்படி குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணலான்றது நம்ம இங்கேருந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். தென் பிளான் போகலாம். பிளான் போனோன்னா அங்கேருந்தே நம்ம பர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு போஸ்ட்டு போடுறீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் வியூவில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான். ஸோ பிளானை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இங்கே நீங்கள் மேலே பாருங்கள் வீக்லி பிளான்னு இருக்கும். ஸோ வீக்லி அந்த வீக்லிக்கு உண்டான ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 26 to 1st இதை நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். பிளான் ஹிஸ்ட்ரி இருக்கா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வீக்லி வந்து உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ வீக்லி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பர்ஃபார்ம் ஆகிருக்கு, எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிங்க, இல்லை சரியாக போகலன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ப்ராசஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண கண்டென்ட்ஸுக்கெலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இங்கே வந்திருக்கு இது எல்லாத்தையுமே இப்போ கிளைண்ட் வந்துட்டு ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டேட்டா சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் நடந்திருக்குன்றப்ப. இப்போ இங்கே நீங்கள் வந்துட்டு வியூஸ் இவ்வளோ இருக்குது, ரீச் இவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒரு பிஎன்ஜியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சிஎஸ்வியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஈவன் பிடிஎஃபாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயே உங்களுக்கு ஆடியன்ஸ் செக்மெண்ட்டும் ஷோ ஆகுது. ஸோ ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோகிராஃபிக்ஸ், ஏஜ் இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 to 24, 25 to 34 இது எல்லாமே ஏஜ் அண்டு ஜெண்டர்ஸும் மென்ஷன் ஆகிருக்கும். ஜெண்டர் வந்து இங்கே கலர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மென் வந்துட்டு லைட் ஒரு மாதிரி ப்ளூ, தென் உமன் வந்துட்டு டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. சிட்டிஸ் வைஸ் டெமோகிராஃபிக்ஸ் நம்ம பார்த்தோன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் ரன் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் மட்டும் 64% இருக்கிறப்போ உங்களோட ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸ்க்கு வந்து சென்னையில் ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குன்றப்ப நீங்கள் அங்கே வந்துட்டு அமௌண்ட் கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம்.
தென் பெங்களூர்லேயும் சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, மதுரை, திண்டிவனம் இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கிறதுனால அங்கேயுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட்ஸில் வந்துட்டு அமௌண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு மெசேஜிங் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி உங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த மெசேஜ் கன்வர்ஷன் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் இது பண்ணுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த மெசேஜ் மூலிமா உங்களுக்கு எவ்வளோ கன்வர்ஷன் ஆகிருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். தென் பெஞ்ச் மார்க்கிங். இந்த பெஞ்ச் மார்க்கிங்கில் தான் உங்களோட பிஸ்னஸை வந்துட்டு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, கண்டென்ட் இன்ட்ராக்ஷன், இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, தென் ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட்டோட ஓவர்வியூ, இந்த கண்டென்ட்டில் என்னென்ன இன்ட்ராக்ஷன் ஆகிருக்கு, போஸ்ட்டில் எவ்வளோ ஆயிருக்கு, ஸ்டோரியில் எவ்வளோ ஆயிருக்கு, இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இந்த கண்டென்ட் கிளிக் பண்ணால் அங்கே உங்களுக்கு ஷோ ஆச்சுல கண்டென்ட்ன்ற ஒரு ஆப்ஷன், அதே தான் இங்கேயும் ஷோ ஆகும். ஏர்னிங்ஸ் சேம், அதுதான். நீங்கள் ஏதாவது இ-காமர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இன்பாக்ஸ், கண்டென்ட், பிளானர் அண்ட் இன்சைட்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா கம்பல்சரி இது தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு கண்டென்ட் பிளானர் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்ச் 1 மார்ச் 31 வரைக்கும் கண்டென்ட் பிளானரை கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணி உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் ஸ்கெடியூல் பண்ணுவேன், இன்ஸ்டாவில் ஸ்கெடியூல் பண்ணுவேன், இல்லை என்னோட டேஷ்போர்ட்ஸு, இன்சைட்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் செக் பண்ணுவேன், தனித்தனியாக செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். மெட்டா பிஸ்னஸ் விட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. அப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு நீங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ April 1 வருது, உங்களோட மேனேஜர் வந்து உங்களை கூப்பிட்டு லாஸ்ட் மந்தோட ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டேரெக்டாக நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் ரூட்டில் அந்த இன்சைட்ஸை செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு ரிப்போர்ட்டே கிடைக்கும். எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த 28 டேஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட் மந்த்துக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்த ஒரு மந்த்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷனை காட்ட முடியும். ஸோ இன்சைட்ஸ்லேயே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் தனியாக எக்ஸலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு சின்ன ஒரு அலைன்மெண்ட் கரெக்ஷன் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். அதை வந்துட்டு உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கோ இல்லை மேனேஜருக்கோ சப்மிட் பண்ணி நீங்கள் அந்த கம்பேரிசன்ஸை ஷோ பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த கண்டென்ட் பிளானர் ஒரு சோஷியல் மீடியா பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும்தான் மெட்டா பிஸ்னஸ் சூட்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆட்ஸ் மேனேஜர் இருக்குது, டேட்டா சோர்சஸ் இருக்குது, பிக்சல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பிக்சல் மூலிமா எப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த எல்லா டூல்ஸுமே இந்த ஒரு மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்ற ஒரு டூலில் தான் இருக்குது. அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களால அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு கரெக்டாக ஷோ பண்ண முடியல. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களால அவங்களோட ஆஃபீஸ்க்கோ இல்லை கிளைண்ட்ஸுக்கோ பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியாமல் போயிடுது. இதை தாண்டி இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் நீங்கள் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் தெரியல, இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கண்டென்ட்ஸு, டூல்ஸு, இது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.